ஸோ ஹாய், ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆர் செலிப்ரேட்டிங் our ஸ்பெஷல் டே ஃபார் விமன். பெண்களுக்கான ஒரு அழகான ஒரு நாள், மகளிர் தினம். இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். இதை ஏன் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பெண்ணோட அனுபவமும், ஒரு பெண்ணோட பாசமும், ஒரு பெண்ணோட சகிப்புத்தன்மையும், ஒரு பெண்ணோட கோபமும், ஒரு பெண்ணோட எல்லாம் கலந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிருக்கு. அது இல்ல, பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் இருந்திருக்கவே. உண்மையிலே வந்து லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அது ஆண் பெண் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஆசையா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்குமே ஒரு பெண்களுக்கு நான் வந்து சொல்றேன், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு ஆண் தேர்ச்சி பெற்றா, நீங்க வந்து தோல்வி பெற்றா, அது வந்து ஒரு ஆணா இருந்தா நான் ஜெயிச்சிருக்கலாம், இல்ல ஆணா இருந்தா ஜெயிக்க வச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பெண்கள் ஆண்கள் இப்படின்னு எந்த பிரிவினையுமே எங்கேயுமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக வந்து எந்த இடத்துலயுமே பிரிவினை பார்க்கலையா அப்படின்னா, கண்டிப்பா நிறைய இடங்கள்ல பெண்களுக்கான வன்கொடுமைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள் இதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா என்னைக்குமே ஒரு நெகட்டிவான விஷயத்த நோக்கி நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை வைக்கும் போது நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கும் தெரியும். ஆனா அதே பாசிட்டிவான ஒரு நோக்கத்துல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எத்தனையோ பெண்கள் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எத்தனையோ பெண்கள் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க குடும்பங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் தன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் கணவனுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லைனாலுமே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் தன்னிச்சையா யாரோட உதவியுமே இல்லாம பெரிய பெரிய இடங்களுக்கு, பல ஆண்களுக்கு தலைமையா உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை சுத்தி நடந்திருக்கு இன்னும். ஆனா நிறைய பெண்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு தவறான விஷயம், நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனாலதான் நான் இப்படி இருக்கேன், இதுவே நான் ஆணா இருந்திருந்தா நான் சாதிச்சிருப்பேன், நான் அது பண்ணிருப்பேன், நான் இதெல்லாம் என்னால பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படிலாம் கிடையாது. சொசைட்டி அப்படி உங்களை பார்க்கல. நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கும். வெளிப்படையா நான் என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும், ஓகே. நீங்க நல்லா படிச்சா நல்ல நிலைமைக்கு போக முடியும், ஓகே. ஆனா நல்லது பண்றதுக்கும் சரி, நல்லா படிக்கிறதுக்கும் சரி, இந்த காலத்துல காசுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப காசு இருக்கிறவங்களாலதான் ஜெயிக்க முடியுமா, காசு இல்லாதவங்க ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படி கிடையாது. உங்ககிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும் உண்மையான கடின உழைப்பு போட்டா அந்த காசு உங்களை தேடி வரும். ஆனா அது எவ்வளவு நாட்கள்ல நடக்கும்? இப்போ சுமாரா உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு, நீங்க ஒரு 10 வருஷம் உழைச்சீங்கன்னா ஒரு 30 வயசு வரும்போது நீங்க ஜெயிக்கலாம். 20 வருஷம் உழைச்சீங்கன்னா 40 வயசு வரும்போது ஜெயிக்கலாம். 30 வருஷம் உழைச்சீங்கன்னா ஒரு 50 வயசு வரும்போது ஜெயிக்கலாம். ஆனா எத்தனை வருஷம் உழைக்கணும் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முதல்ல ஒரு இலக்கை வைக்கணும். அந்த இலக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுது, அதை முதல்ல நம்ம மனசளவுல நம்ம ஏத்துக்கணும். நம்ம கிட்ட என்னென்ன வந்து ரிசோர்சஸ் இருக்கு, அதை வச்சு அந்த இலக்குக்கு எவ்வளவு கால அவகாசத்துல போக முடியும். உண்மையை சொல்ல போனா
ஒருத்தன் பைக் வச்சிருந்தா ஒரு இடத்துக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம். ஒருத்தன் கார் வச்சிருந்தா அவன் ஒரு 1 மணி நேரத்துக்கு கம்மியாவே அந்த இடத்துக்கு போயிட முடியும். இதே பஸ், ட்ரெயின் அந்த மாதிரி நம்ம போனா இன்னும் நேரங்கள் அதிகமாகும். ஆனா இதுவே ஒருத்தர் ஃபிளைட்ல போனா அப்படின்னா அவன் இன்னும் சீக்கிரமாவே போயிடலாம் ஒரு இடத்துக்கு. 1 மணி நேரத்துல ஒருத்தர் கார்லயும் பைக்லயும் போக முடியுது அப்படின்னா ஃபிளைட்ல போகும்போது ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம், இல்ல 5 நிமிஷத்துல கூட போயிடலாம். இல்ல எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டிராவலிங்கே காசு இருந்தா இப்படி போக முடியும். காசு இல்ல, நம்ம பஸ்ல தான் போகலாம், நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் உங்ககிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு எந்த இலக்குக்கு போகணுமோ அந்த இலக்கை நோக்கி போறதுக்கு முதல்ல தயாராகி கடின உழைப்பு போட்டு நீங்க உழைச்சுக்கிட்டே வந்தா தாராளமா உங்க கணிப்புப்படி 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ 30 வருஷத்துலயோ தாராளமா அந்த இலக்கை நோக்கி போகலாம். ஆனா என்னுடைய முக்கிய கோட்பாடு என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஒரு மனுஷன், அது ஆண் பெண் அப்படின்னா இல்லை, என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு நான் ஜெயிக்கணும், நான் தோக்கவே கூடாது, எனக்கு எந்த விதமான தோல்வியுமே வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தோல்வி இல்லாத வாழ்க்கை ஒரு கட்டத்துல பெரிய தோல்விய, பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாதாள கிணறுல போய் விழுவுற மாதிரி. சிறு வயதுல தோல்வியை கண்ட வாழ்க்கை பெரிய வயசு போகும்போது பல வெற்றிகளை சந்திக்கும். ஆனா சின்ன வயசுல வெற்றினா என்ன, தோல்வினா என்னங்கிற காலகட்டத்துல தோல்வியை சந்திக்காத வாழ்க்கை எத்தனை வருஷம் ஆனாலும் வெற்றியை சந்திக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விதான். இங்க கடின உழைப்பு தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம சொசைட்டில இன்னைக்கு மகளிர் தினத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம சொசைட்டில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம என்னதான் பாசிட்டிவான வாழ்க்கையை நோக்கி போனாலும் இன்னும் நம்ம சொசைட்டில மாத்த வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறையவே இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆணா இருக்கக்கூடிய நாமளும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பெண் அப்படிங்கிறது ஒரு எதிர்பாலினம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்காம, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்காக அவங்க வாழல, அவங்களுக்காக தான் அவங்க வாழுவாங்க, அதை ஏத்துக்கிற ஆண்கள் நல்லா வாழுவாங்க. அதை ஏத்துக்க முடியாத ஆண்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஈகோ இது எல்லாத்தினாலையும் பாதிக்கப்பட்டு அவங்களும் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய பெண்களையும் பாதிக்கப்பட வச்சு பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. ஒரு பெண்ணா இருக்கிறவங்க அமைதியா இருக்கணும், கத்தக்கூடாது. ஒரு பெண்ணா இருக்கிறவங்க அதிகாரமா பேசக்கூடாது. ஒரு பெண்ணா இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த காலம். பொதுவா பெண்ணா இருக்கிறவங்க தாராளமா அதிகாரமா இருக்கலாம். ஏன்னா ஆண்கள் அதிகாரமா இருக்கும் போது பெண்களும் அதிகாரமா இருக்கலாம். அதே மாதிரி பெண்கள் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னா இல்லை, பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களுமே சத்தம் போட்டு பேசக்கூடாது. எதுக்கு சத்தம் போட்டு பேசணும்? ஒரு கருத்தை உங்களால அமைதியா சொல்லி புரிய வைக்க முடியலன்னா அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். பெத்த பிள்ளைங்கள்ட்ட இருந்தும், நம்ம கட்டின மனைவி இல்ல கல்யாணம் பண்ண கணவன் யாரா இருந்தாலும் நம்ம கத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். அதே மாதிரி நான் இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணா நான் என்னுடைய பசங்களுக்கு கத்துத்தரது பெண்களை ஈக்குவலா பார்க்கணும். விமன் ஆர் ஈக்குவல். இதை நான் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன்.
அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஃபீமேல் அப்படிங்கிறதுனால மேலுக்கு குறைஞ்சவங்க இல்லை. அதனால இன்னைக்குமே ஒரு ஆணா பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணா ஆண்கள் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நீங்களா நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு ஆண் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா தாராளமா அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது என்னுடைய கருத்து. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் என்னுடைய ஹாப்பி விமென்ஸ் டே. ரொம்ப நல்ல விதமா அழகான வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. மனசுல எந்த விதமான வஞ்சங்களையும் கவலைகளையும் வச்சுக்காதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. மத்தவங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க நினைக்க கூடாது. இது ரெண்டுமே நடந்தாலே போதும். வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்ஸ்.